Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Mastercamல கேனட் சைக்கிள்ல G98 G99 யூஸ் பண்ணி எப்படி ப்ரோகிராம் எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். G98 னா return to initial point in கேனட் சைக்கிள், G99 னா return to reference point in கேனட் சைக்கிள். இப்போ நம்ம இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட்ல வந்து ப்ரோகிராம் எடுக்கலாம். ரெண்டு மெத்தட்லயும் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாடல் இருக்கு. இதுல வந்து டயா 25 mm ல ரெண்டு ஹோல் போடணும். அது எப்படி போடுறது, G98ல எப்படி போடுறது, G99ல எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி மில் டூல் பாத் ட்ரில். ஓகே, என்டிட்டிஸில் இந்த ரெண்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, டூலில் வந்து 25 mm ஸ்டாண்டர்ட் ட்ரில் வந்து செலக்ட் பண்ணுறோம். கட் பேராமீட்டரில் பெக் ட்ரில் வச்சுக்கலாம். பெக்கிங் வேல்யூ ஒரு 5 mm வச்சுக்கலாம். லிங்கின் பேராமீட்டரில் இதுதான் முக்கியம், இந்த கிளியரன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட் டெப்த் வந்து -55 வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த கிளியரன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் பாத் ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ நான் ப்ரோக்ராம் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதோட நேம் வந்து D1ன்னு வச்சுக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஆன் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராமில் G98ன்னு வரும். G98 அப்புறம் உங்களுக்கு ட்ரில்லிங்கோட கேனட் சைக்கிள், பெக்ட்ரிலோட கேனட் சைக்கிள் வந்துடும். இப்போ இது வந்து ஒரு ட்ரில்லு இங்கே போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த ட்ரில்லுக்கு மூவ் ஆகிறப்ப ஜெட்டில் வந்து எவ்வளோ போகும்னா 50 mm மேலே போகும். 50 mm மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரில்லுக்கு போடுறதுக்கு பொசிஷன் ஆகும். இது வந்து G98ல் வரும். இப்போது உங்களுக்கு G98ல் பார்த்தா எடுத்தால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா பேராமீட்டரில் லிங்கின் பேராமீட்டரில் இந்த கிளியரன்ஸை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே நீங்கள் ரெட்ராக்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க, ஒரு 10 mm கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 5 mm கொடுக்குறீங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு ரீஜென்ரேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து D2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா G99ல் ப்ரோக்ராம் வரும். அதில் வந்து Z வந்து G98ல் வந்துச்சு, Z வந்து 50 mm போச்சு. நம்ம கிளியரன்ஸ் ஆஃப் பண்ணனால இப்போ G99ல் ப்ரோக்ராம் வந்திருக்கு. இப்போது இங்கேருந்து இந்த ட்ரில்லு போட்டதுக்கப்புறம் 5 mm மேலே ரிட்ராக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஹோலுக்கு போகும். இப்போது இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து G99ல் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு மெட்டீரியல் இருக்குது, இல்லை ஏதாவது கிளாம்ப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் G98ல் போடுறது ரொம்ப நல்லது. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் G98 G99. இந்த கிளியரன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து G98ல் வரும். கிளியரன்ஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா G99ல் வரும். இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு G98ல் ஜெட்டில் வந்து மேலே ரிட்ராக்ட் ஆகிட்டு போகும். நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெட்டில் வந்து 5 mm இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூக்கு மட்டும்தான் மேலே ரிட்ராக்ட் ஆகிட்டு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.